உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 15ஆம் வாரம் செவ்வாய் 2ஆம் ஆண்டு முதல் வாசகம் எசாயா இயல் 7 இறை வாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. இறைவாக்கினர்களில் மிகவும் முக்கியமானவர் எசாயா. இறைவாக்கினர் நூல்களில் மிகவும் பெரியது எசாயா நூல். யூதேயா நாட்டு மன்னர்களான உசியா, யோத்தாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் ஆட்சியை கண்டவர் அவர். நாட்டுப்பற்றும் இறைப்பற்றும் கொண்டவர். அரசியல் பற்றி ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு அதை மன்னர்க்கும் மக்களுக்கும் உணர்த்திய நிகழ்ச்சியே இன்றைய வாசகம். ஆகாசுக்கு ஆறுதல் மொழி. சிரியாவும் இஸ்ரேல் நாடும் இணைந்து யூதன் நாட்டின் மீது படையெடுத்தது. எருசலேமை தாக்க தயாரானது. இச்செய்தி கேட்ட ஆகாஸ் உள்ளமும் அவன் நாட்டினரின் உள்ளங்களும் காட்டு மரங்கள் போல் அலைகழிக்கப்பட்டன. ஆகாஸ் யாவையிடம் முழு நம்பிக்கை வைக்காதவன், சிலை வழிபாட்டில் நாட்டம் கொண்டவன், தம் மகனை தீயில் நடக்க செய்து பொய் தேவர்களுக்கு பலி கொடுத்தவன். 2 அரசர் 16:3. இவனது ஆபத்து காலத்தில் சிலைகள் இவனுக்கு உதவவில்லை. அன்பு கடவுள் யாவே அபயம் அளிக்கிறார். வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் கருணை நிறைவே இறைவன். ஆகாஷ் யாவேயிடம் செல்லுவதற்கு முன்னரே அவன் பிழை பொறுத்து எசாயா வழியாக ஆறுதல் மொழி அனுப்புகிறார் யாவே. நீ அமைதியாயிரு, அஞ்சாது நடப்பவற்றை உற்றுப்பார். அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளி கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுங்க செய்வோம். அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. 4 முதல் 7 முடிய. தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆகாஸ் தன் மகனையே சிலைகளுக்கு பலி கொடுத்தான். தன் சொந்த ஆதாயத்திற்காக எதையும் செய்ய தயாராகும் மக்கள் இன்றும் உள்ளனர். பணம், செல்வாக்கு ஆகிய தவறான வழிகளை பயன்படுத்தி ஆதாயம் தேடும் கயவர்களின் முன்னோடி ஆகாஸ். கரையுடைய ஆகாசுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டி நாட்டை பாதுகாக்கிறார். ஏனெனில் இறைவன் மக்களை காப்பதற்காக உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் பிரமாணிக்கம் தவறாதவர். நாட்டையும் திரு அவையையும் ஆட்சி புரியுவோர் கரையுடையவராயினும் இறைவன் மக்களை பராமரித்து தன் திட்டப்படி நடத்தி செல்வார் என்பது இறைவாக்கு. ஆண்டவரில் விசுவாசம். போர் நெருக்கடி வேளையில் இறைவன் திருச்சித்தத்தை தெரிந்து கொள்ள அவரது சன்னிதானத்தில் நின்றான் அரசன். இறைவா, எம் நிலையை பாரும், எம்மை காக்க வாரும் என்று மன்றாடினான். இறைவன் பேசினார். தாய் வயிற்றிலிருந்தே நம்மால் தாங்கப்பட்டு கருவிலிருந்தே நம்மால் தூக்கி வைக்கப்பட்ட யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ராயேல் வீட்டாரில் எஞ்சி இருப்போரே, நீங்கள் முதுமை அடையும் வரை நாம் மறக்க மாட்டோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே தூக்கி போவோம், விடுவிப்போம். என் துன்ப வேளையில் எமது வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்னும் பின்னும் அரணாகவும் ஆதரவாகவும் இருப்பவர் ஆண்டவரே என்கிறது திருப்பாடல் 121. என் துன்ப நெருக்கடியில் நாமும் இறைவனை சரண் அடைவோமா? நற்செய்தி மத்தேயு
இயல் 11 இறை வாக்கியங்கள் 20 முதல் 24 முடிய. கலிலேய கடலை சுற்றி அமைந்துள்ள நகரங்களில் இயேசு போதித்துள்ளார், புதுமைகள் செய்துள்ளார். கொராசின், பெத்சாய்தா போன்ற நகரங்கள் ஆண்டவரின் போதனையை பலமுறை கேட்டும் அவரது புதுமைகளை கண்டும் பலனடையாமல் போன பரிதாப நிலைக்காக இயேசு வருந்துகிறார். தீர், சீதோன், சோதோம் என்ற நகரங்கள் பாவம் மலிந்தவையாக எண்ணப்பட்டன. எசாயா 23, எசேக்கியேல் 26, 3, 7, 28, 12, 20. தீர் நாட்டிற்கு எதிராக எசேக்கியேல் கூறுகிறார், நீ உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து உன் வாழ்வில் குற்றமற்றிருந்தாய், ஆனால் இறுதியில் உன்னில் குற்றம் காணப்பட்டது. நீ பாவத்தை செய்தாய், ஆகையால் கடவுளின் மலையிலிருந்து அசுத்தமாயிருந்த உன்னை தள்ளினோம். எசேக்கியேல் 28, 12, 22. தீர், சோதோம் நகரங்கள் பாவத்தின் களஞ்சியமாக எண்ணப்பட்டாலும் பெத்சாய்தா போன்ற இடங்களில் போதிக்கப்பட்ட போதனையை கேட்டிருந்தால், நடந்த புதுமையை கண்டிருந்தால், அவர்கள் அன்றே சாக்காடை அணிந்து சாம்பலை பூசி தவம் செய்திருப்பர், மனம் மாறியிருப்பர். ஆனால் ஆண்டவரின் போதனையை கேட்டும் மனம் மாறா கபனாகும் கொடுங்கோலனைப் போல் பாதாளம் வரை தாழ்த்தப்படும். எசாயா 14, 13, 15. இறைவனிடம் அதிக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்களிடம் அதிக பலன் எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனையோ மக்கள் இறைவனை அடையும் வழி தெரியாது தவிக்கின்றனர். திரு அவையில் உள்ள நான் இவர்களுக்கு முற்றிலும் மாறானவன். நமது ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதையும், அவரே என் வழியும் வாழ்வும் உயிரும் உண்மையும் என்பதையும் நம்புகின்றேன். திரு அவையின் போதனையை கேட்ட நான், இறைவார்த்தையை பலமுறை படித்த நான், இயேசுவின் இறையாற்றலை என் அனுபவத்தால் உணர்ந்த நான், மனம் மாறி இயேசுவின் சீடனுக்குரிய வாழ்வு வாழாவிட்டால் கொராசின் போன்ற நகர்களுக்கு கிடைத்த சாபங்களே எனக்கும் கிடைக்கும். ஐயோ கேடு! தண்டனைகளில் கொடியது இறைவனால் சபிக்கப்படுவதாகும். இறுதி தீர்ப்பு வேளையில் இயேசு பாவிகளை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். நல்லவர்களை பார்த்து, வாருங்கள், என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்பார். இறை வார்த்தையை கேட்டும் மனமாறா மக்கள் எங்கும் சபிக்கப்படுகின்றனர். தன்னை அலட்சியப்படுத்தியதால் சினம் கொண்டு கூறப்பட்டவை அன்று இந்த சாபங்கள். தான் அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லையே என்ற வேதனையில் வெடித்த சொற்கள் இவை. அறியாமல் செய்த குற்றத்திற்காக நாம் ஒருவனை தண்டிப்பதில்லை. ஆண்டவரின் போதனையை கேளாதவர் எளிதிலே மன்னிப்பு பெறுவர். போதனையை கேட்டும் மனம் திரும்ப விரும்பாதவர் தான் தண்டிக்கப்படுவர். கொராசின் நகர மக்கள் ஆண்டவரை வெறுக்கவில்லை. அவரை அவர்கள் விரும்பி அவரது போதனையின்படி நடக்கவும் இல்லை. இத்தகைய விருப்போ வெறுப்போ அற்ற மனநிலைத்தான் வேதனைக்குரியது. திருவெளிப்பாடு 3, 15, 16. இன்றைய உலகில் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டுள்ளனர், பைபிள் படித்துள்ளனர். எனினும் அவர் தனக்கு தேவை என்று தேடவும் மாட்டார்கள். அவர் தனக்கு வேண்டாம் என வெறுத்தொதுக்கவும் மாட்டார்கள். ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்கள் போல் வாழும் கிறிஸ்தவர்களின் அவல நிலையே இங்கு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.